இவங்க கல்யாணம் ஆகி இருந்தாங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கன்னா, தாம்பத்திய உறவுகள்ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா பாப் ஸ்மியர் டெஸ்ட்ட பார்த்துக்கணும். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். தோ தேர் ஆர் செட் ஆஃப் டெஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஒருவேள இந்த நின்னு போயின அதாவது போஸ்ட் மெனோபாசல் விமெனுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் இருக்கு இல்லையா? ம். அது நார்மல் கிடையாது. அப்படி ஒரு வேளை இவங்களுக்கு ப்ளீடிங் இருந்ததா, அது என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யூட்ரைன் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் இல்ல யூட்ரைன் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை ம். அதுல எண்டோமெட்ரியல் கேன்சர் ரொம்ப காமன் ஆனது போஸ்ட் மெனோபாசல் விமெனுக்கு. ஸோ இந்த இந்த இதுக்காக செக் பண்ணி பார்த்துக்கறலாம். மத்தபடி இவங்களுக்கு கண்டிப்பா வரும் அதெல்லாம் கிடையாது. நெறைய பேருக்கு வராது. ஆனால் அத செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு ட்ரையட் மாரி நாங்க சொல்வோம். போஸ்ட் மெனோபாசல் விமென் குண்டா இருந்தாங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா, டயபிட்டீஸ் இருந்ததுன்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் ப்ரிபாண்டரன்ஸ் இருக்க தான் செய்யுது. பிரஸ்ட் கேன்சருக்கோ, இல்ல எண்டோமெட்ரியல் கேன்சரோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களும் ஸ்கிரீனிங் போறது ரொம்ப நல்லதும்மா.